வாகன வெளியே போக முடியல, ஒரு கூட வெளியே நடமாட்டம் இல்ல. அப்ப கூட விலைவாசி உயராம பார்த்துக்கிட்டோம். மக்களுக்கு எந்த தடையும் இல்லாம உணவுப் பொருள் கிடைச்சிட்டு இருந்தது. அது மட்டும் இல்ல, ஒரு ஆண்டு கொரோனா காலம் மக்கள் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்கு ரேஷன் கடையில அரிசி விலையில்லாம கொடுத்தோம், சக்கரை விலையில்லாம கொடுத்தோம், அதோட என்ன விலையில்லாம கொடுத்தோம், குடும்ப அட்டைக்கு 1000 ரூபாய் பணமும் கொடுத்தோம். அதே காலகட்டத்தில் தைப்பொங்கல் வந்தது, எல்லா குடும்ப அட்டைக்கும் 2500 ரூபாய் கொடுத்தோம். 2500 ரூபாய் கொடுத்தோம். எப்பொழுதெல்லாம் மக்கள் பாதிக்கப்படுகிறார்களோ அந்த பாதிப்பிலிருந்து மீட்டெடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அதே போல கொரோனா காலத்தில் பள்ளிகள் மூடப்பட்டது, கல்லூரிகள் மூடப்பட்டது. கல்லூரி ஆன்லைனில் வகுப்பு நடத்தணும். ஆன்லைனிலே மாணவர்களுக்கு, கல்லூரி மாணவர்களுக்கு தேர்வு எழுதக்கூடிய வசதி ஏற்படுத்தி கொடுத்தோம். நம்முடைய மாணவர்கள் அதில் நல்ல ஆன்லைனிலே தேர்வு எழுதி அவர்கள் தேர்வு பெற்று பட்டம் பெற்றார்கள். பள்ளியிலே படிக்கணுமானவருக்கு ஆல் பாஸ் போட்டு கொடுத்தோம். அதே போல திராவிட மாடல் ஆட்சி திரு ஸ்டாலின் அவர்கள் ஒரு திறமையான மாணவர்களாக உருவாக்க வேண்டும் என்று அம்மா அவர்கள் கருதினார்கள். அந்த அடிப்படையில் இந்தியாவிலேயே எந்த மாநிலத்திலும் இல்லாத ஒரு அற்புதமான திட்டத்தை கொண்டு வந்து அரசு பள்ளி படிக்கிற மாணவ செல்வங்களுக்கு லேப்டாப் கொடுக்கிற திட்டத்தை கொண்டு வந்தோம். தமிழகத்தில் 52,35,000 மாணவ மாணவிகளுக்கு லேப்டாப் கொடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அதற்காக 7,300 கோடி அதிமுக ஆட்சியில நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு ஒரு விஞ்ஞான அறிவுள்ள அறிவு திறன் நம்முடைய மாணவர்களுக்கு கிடைக்க செய்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அதையும் நிறுத்திய அரசாங்கம் திமுக அரசாங்கம். மீண்டும் அதிமுக ஆட்சி உங்கள் துணையோடு மலரும். நிறுத்தப்பட்ட லேப்டாப் திட்டம் மாணவர்களுக்கு தொடரும். அதே போல இன்றைக்கு நம்முடைய பகுதியில் முழுக்க முழுக்க விவசாயம் நிறைந்த பகுதி. நல்லா தெரியும். நான் வர்ற வழியில பார்த்தேன், எல்லா வீட்டுக்கு முன்னாடி கறவை மாடு கட்டிட்டு இருக்குது, கறவை பஸ் இருக்குது. நானும் ஒரு விவசாயி, நானும் இன்ற வரைக்கும் விவசாயம் தான் பண்ணிட்டு இருக்கிறேன். என்னுடைய பிரதான தொழிலே விவசாயம். அப்படி விவசாயியுடைய உப தொழில் கால்நடை வளர்ப்பு. அந்த கால்நடை வளர்ப்பின் மூலமாக, கறவை மாடுகள் மூலமாக அந்த பாலை கறந்து அதை விற்று அந்த குடும்பம் பிழைத்துக் கொண்டிருக்கின்றது. அதை கருத்திலே கொண்டு நான் முதலமைச்சர் இருந்த பொழுது இப்படிப்பட்ட இந்த ஏழை விவசாயி தொழிலாளி இந்த கறவை மாடை வளர்த்துக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு கூடுதலாக அந்த கறவை பசுகள் பால் கொடுக்க வேண்டும் என்ற ஒரே எண்ணத்தில் நான் அமெரிக்கா சென்ற பொழுது பஃபலோ பால் பண்ணைக்கு சென்று பார்வையிட்டேன். ஒரு பசு ஒரு நாளைக்கு 65 லிட்டர் பால் அதிலே கறக்குது. 65 லிட்டர் பால் கறக்குது. உடனே அதிகாரிகளை அழைத்தேன். ஏன் தமிழ்நாட்டிலையும் நம்முடைய விவசாயிகளுக்கு, விவசாய தொழிலாளிக்கு இந்த கலப்பின பசுக்களை உருவாக்கி நம்முடைய தமிழ்நாட்டுடைய சீதோஷ நிலைக்கு தக்கவாறு பசுக்களை உருவாக்கி, ஆராய்ச்சி மூலமாக உருவாக்கி நம்முடைய விவசாயிகளுக்கு, விவசாய தொழிலாளிக்கு இலவசமாக கொடுக்கப்பட்டால் ஒரு நாளைக்கு ஒரு பசு, இந்த கலப்பின பசு ஆராய்ச்சி மூலமாக இன்றைக்கு உருவாக்கப்பட்டு விவசாயிகளுக்கு கொடுத்தா 45 லிட்டர் நமக்கு கொடுக்கும். ஒரு நாளைக்கு ஒரு பசு 45 லிட்டர் கொடுக்கும். அதற்காக தமிழகத்திலே இந்திய ஆசியாவிலேயே மிகப்பெரிய கால்நடை பூங்கா நம்முடைய தலைவாசு கூட்டு ரோட்ல 1000 கோடியில 1050 ஏக்கர்ல அதை கட்டுவதற்கு முற்பட்டேன். பணி துவங்கப்பட்டது. இடையில கொரோனா வந்தது, காலதாமதம் ஆச்சு. இருந்தாலும் கால்நடை மருத்துவக் கல்லூரி நான் திறந்து விட்டேன். அதிமுக ஆட்சியிலே 90% பணிகள் நிறைவு பெற்றது. எஞ்சி 10% பணிகள் தான் அந்த கால்நடை பூங்கா பணிகள் நிலுவிலே இருந்து விடியா திமுக அரசு ஆட்சிக்கு வந்த பிறகு அரசியல் கால்புரட்சியின் காரணமாக 3 ஆண்டு கிடப்பிலே போட்டு விட்டார்கள். நான் தொடர்ந்து சட்டமன்றத்தில் வலியுறுத்திய காரணத்தினால் அதை 10% பணியை பூர்த்தி செய்து கடந்த ஆண்டு திறந்து வச்சாங்க. அப்படியே விட்டுட்டாங்க. இதுல என்னங்க அரசியல் இருக்குது? விவசாயிகளுடைய விரோத அரசு திமுக அரசு. இந்த விவசாயிகளுக்கு வயிற்றில பால் வார்க்கிற திட்டம் சாதாரண திட்டமா? 1000 கோடி முழுக்க முழுக்க மாநில நிதியிலிருந்து அந்த கால்நடை பூங்கா
பணியை நான் துவக்கினேன். ஒவ்வொரு பகுதியும் என்னுடைய நேரடி பார்வையிலே இருந்தது. நானும் ஒரு விவசாயி என்ற காரணத்தாலே அதில் முழுமையாக என்னுடைய கவனத்தை செலுத்தி நம்முடைய விவசாயிகளுக்கு, விவசாய தொழிலாளிகளுக்கு இந்த கலப்பின பசுக்களை உருவாக்கி தர வேண்டும் ஆராய்ச்சியின் மூலமாக என்று கருதி இந்த திட்டத்தை கொண்டு வந்தேன். முடக்கி வைத்திருக்கிறார்கள். மீண்டும் அதிமுக ஆட்சி வளர்ந்தவுடன் விவசாயிகள் பயன்பெற, விவசாய தொழிலாளர்கள் பயன்பெற இந்த கலப்பின பசுக்களை விலையில்லாம நம்முடைய விவசாயிகளுக்கு, விவசாய தொழிலாளிக்கு கொடுத்து பால் உற்பத்தியை பெருக்கி இந்தியாவிலேயே பால் உற்பத்தி பெருப்பதில் முதல் மாநிலம் தமிழ்நாடு. கிராமப்புற பொருளாதாரத்தை மேம்பாடு அடைய செய்யும். கிராமப்புற பொருளாதாரம், ஏழை விவசாயி, விவசாய தொழிலாளி அவருடைய கிராம பொருளாதாரம் ஏற்றம் பெறுவதற்கு அதிமுக ஆட்சி அமைந்தவுடன் இந்த கலப்பின பசுக்கள் நம்முடைய மக்களுக்கு கொடுக்கப்படும். அது மட்டும் இல்ல, நீங்க சிந்திச்சு பாருங்க. இன்னைக்கு சிந்து மாடு அது கெடேரிக்கு என்று போட்டா வளர்த்தி நாம அதை வளர்க்கிறோம். அதே காலக்கென்று போட்டா அதை விற்பனை செஞ்சிடறோம். இது என்னுடைய கவனத்துக்கு வந்த உடனே விவசாயி என்ன கன்று வேண்டும் என்று நினைக்கின்றாரோ அதே கன்று அந்த பசு ஈண்டுகின்ற அளவிற்கு விஞ்ஞான முறையில அந்த திட்டத்தை கொண்டாந்தேன். ஊட்டியில 50 கோடியில அந்த பணியை தூக்கினே பாதியிலே நிறுத்திட்டாங்க. இன்றைக்கு சிந்து பஸ்ல கிடையாது என்ன கிடையாது. அதே போல காங்கியம் பசு அதுக்கு காலக்கன்று என்ன காலக்கன்று. விவசாயி என்ன நினைக்கிறாரோ, என்ன விரும்புகிறாரோ அந்த கன்றை அந்த பசு மூலமாக அவர்களுக்கு வழங்குகின்ற ஒரு திட்டம், அற்புதமான திட்டம், அதையும் முடக்கிட்டாங்க. அதுபோல இந்த ஆராய்ச்சி நிலையம், கால்நடை பூங்காவில் ஆடு ஆராய்ச்சி நிலையம், நாம் வளர்க்கின்ற ஆடு ஒரு வருஷத்துக்கு 20 கிலோ கிடைக்கும். அதே இந்த ஆராய்ச்சி நிலையத்தின் மூலமாக உருவாக்கப்பட்ட அந்த ஆடு ஒரு வருஷம் வளர்த்தா 40 கிலோ எடை கிடைக்கும். அதையும் இந்த ஆராய்ச்சி நிலையத்தின் மூலமாக நம்முடைய ஆடுகளை உருவாக்கி விவசாயிகளுக்கு இலவசமாக கொடுத்து அவருடைய பொருளாதாரம் மேம்பாடைய திட்டத்தை கொண்டாந்தேன். அதே போல கோழி வளர்ப்பு, மீன் வளர்ப்பு, பன்றி வளர்ப்பு, இதையெல்லாம் அந்த ஆராய்ச்சி நிலையத்தில் கொண்டு வந்தேன். அதையும் மூடிவிட்டாங்க. மீண்டும் உங்கள் துணையோடு அதிமுக ஆட்சி மலர்ந்தவுடன் இந்த கால்நடை பூங்காவிலே ஆராய்ச்சி தொடங்கப்படும். விவசாய தொழிலாளிகளுக்கு இந்த கலப்பின பசு, ஆடு, பன்றி, கோழி, மீன் அனைத்து வளர்ப்பதற்கு உங்களுக்கு தேவையான கடன் உதவியும் வழங்கப்படும். இலவசமாக பசு வழங்கப்படும். அதிமுக ஆட்சி பொழுதுதான் இதையும் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் கிராமப்புற பொருளாதாரம் உயரடைய வேண்டும் என்பதற்காக விலையில்லா கறவை மாடு கொடுத்தார்கள், விலையில்லா ஆடுகள் கொடுத்தோம், விலையில்லா கோழியும் நாங்கள் கொடுத்தோம். கிராமப்புறத்தில் இருக்கின்ற ஏழை மக்களுக்கு பொருளாதாரம் அதிகரிக்க வேண்டும் என்றால் இப்படிப்பட்ட திட்டத்தின் மூலமாகத்தான் அவர்களுக்கு வருமானம் கிடைக்கும் என்ற அடிப்படையில் அதிமுக அரசு கொண்டு வந்தது. திராவிட முன்னேற்ற கழக அரசு ரத்து பண்ணிவிட்டது. மீண்டும் அதிமுக அரசு அமைந்தவுடன் இந்த விலையில்லா கரை பசுகள் நம்முடைய விவசாய தொழிலாளிக்கு வழங்கப்படும்.